அனைவருக்கும் வணக்கம். நான் நித்யா. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்ச்சத்து. நார்ச்சத்துனா என்னதுங்க? இங்கிலீஷ் நம்ம ஃபைபர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது. அந்த நார்ச்சத்து வந்து நமது உடலுக்கு வந்து அதுதான் உயிர் சத்துங்களாம். அந்த உயிர் சத்து வந்து நமக்கு எந்த மாதிரினா, ஒரு மரத்துக்கு வந்து வேருன்றது வந்து எந்த அளவுக்கு ஒரு முதன்மையானதோ, அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமானது. அதாவது புரோட்டீனுக்கு அப்புறமா நார்ச்சத்து தான் வந்து ரொம்ப 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 முக்கியம். அது வந்து பார்த்திங்கன்னா, சாதாரண பழம், காய்கறி, தானியம், அப்புறம் கீரை இது எல்லாத்துலேயுமே வந்து கிடைக்குது. ஆனா நம்ம தான் எடுத்துக்கிறது இல்ல. அதாவது நம்ம அம்மா, அப்பா சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது வாழைத்தண்டு நிறைய சாப்பிடு, வாழைத்தண்டு நிறைய சாப்பிடு அப்படின்னுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? அதில நார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டோம். ஆனா அந்த நார் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல தேவையில்லாத கழிவுகள் இருக்கும் இல்லைங்களா? அது எல்லாத்தையும் நம்மளோட குடல்ல எங்க இருந்தாலும் அத வந்து வெளிய தள்ளி, நம்ம உடம்ப வந்து கிளீனா வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து உபயோகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா, ஆ மெயினா வந்துட்டு இந்த இதய நோயாளிகளா இருக்காங்க பாருங்க. இதய நோயாளிகளாகட்டும், அப்புறம் சர்க்கரை நோயாளிகள் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பெரிய மாமருந்துன்னே சொல்லலாம். அதே மாரி மலச்சிக்கல் நெறைய பேருக்கு இந்த காலத்தில வந்துட்டு பீஸா, பர்கரு இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ட சாப்ட்டு நெறைய இந்த உடம்புல வந்து கெட்ட கழிவுகள் தேங்கி இந்த மலச்சிக்கல் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அது வராம இருக்கணும் அப்படின்னா, இந்த நார்ச்சத்து அடங்கிய உணவு வந்து நம்ம எடுத்துக்கணும். அதில இப்போ மெயினா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து இத முன்னாள் யு ஊற வச்ச வந்து தானியத்த மறுநாள் வந்து அந்த முளைய கட்டிட்டு அப்புறமா நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா? அந்த பொருள வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கோதுமை, ராகி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம இப்போ என்ன பண்றோம் அப்படின்னீங்கன்னா, வாங்கின்னு வந்துட்டு அத கழுவி காய வச்சு, திரும்ப அதில தோல் நீக்கி, அதுக்கப்புறமா அத அரைச்சு நம்ம அதையும் வந்து நம்ம ஜலிச்சு சாப்பிட்றதுனால, அதில இருக்கிற நார் சத்து வந்து சுத்தமா போயிடுது. அந்த மாதிரி இல்லாம வாங்கிட்டு வந்துட்டு லைட்டா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கழுவி காய வச்சுட்டு அதை வந்து அப்படியே யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்படி சாப்பிடும்போது அந்த ராகிலையும் கோதுமையிலையும் வந்துட்டு அவ்வளோ நார்ச்சத்து இருக்குங்களாம். அந்த நார்ச்சத்துன்றது நம்ம உடம்புக்கு அவ்வளோ இன்றியமையாத ஒரு பொருளாக வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கழிவுகள் வந்து உடம்புல சேர 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 தான் நமக்கு அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா? இது மலம் வந்து சரியாக வெளியே போயிடுச்சுன்னா நம்ம வந்து மனம் வந்து சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த நார்ச்சத்தை வந்து கண்டிப்பாக எடுங்க. நம்மளோட உடம்புல வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து இந்த ராகி வந்து கொண்டு வருதுன்னு சொல்கிறாங்க. நம்மளோட அன்றாட உணவில் வந்து அதை சேர்த்துக்கிட்டோம்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம். அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பாலிஷ்டு ரைஸை வந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த கேரளா மட்டை அரிசி, அப்புறம் இந்த ரேஷனில் கொடுக்குற அரிசிலாம் வந்து சாப்பிட்லாம். சாப்பிட்டு நம்ம உடம்பு இல்லைங்களா, அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பணத்துக்காக ஓடி 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 சம்பாதிக்கிறோம். ஆனால் வந்து இது எல்லாத்தையும் அனுபவிக்க நம்ம உடம்பு ரொம்பவே முக்கியம். அதுக்கு தான் வந்து திரும்ப திரும்ப இந்த உடல் பற்றிய பதிவுகள் வர்றது. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா. தேங்க்யூ.